வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ் வைடி. நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்மள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துட்டு இருக்கோம். அதாவது நேத்து தான் நிறைய பேருக்கு பே அவுட் வந்திருக்கும், சிலருக்கு பே அவுட் வராம இருக்கும், சிலருக்கு பாத்தீங்கன்னா மெயில் ஐடி வராம இருக்கும். நீங்க லாஸ்ட் இப்ப பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தான் கம்பல்சரி. உங்களுக்கு யூடியூப் தரப்புல இருந்து மெயிலே வரலையா, அதாவது நாங்க உங்களுடைய பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மட் மெயில் வரலையா, இப்போ நீங்க சைட்ல பாக்குறீங்களா இந்த மாதிரி எந்த ஃபைலுமே வரல அப்படின்னா கவலையே படாதீங்க. ரொம்ப ஈஸியா இது எப்படி வர வைக்கிறது அப்படின்றத சொல்ல போறேன். அதாவது இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்ல, தைரியமா முழுமையா பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல உங்க பணம் அப்படின்றது எங்கேயும் போகாது. எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? ஒரு 5 சேனல் அப்படின்றது மானிட்டேஷன் எனேபிளோட சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு வரேன். நம்மளோட சேனல் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ரிவீல் பண்ணிலாம் போட்டிருப்பேன். மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. அப்படி பார்த்தவங்க அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு மாசமும் நமக்கு அதாவது 1ஆம் தேதியில இருந்து இப்ப நம்ம 7ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ள நம்முடைய ஆட்சென்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கு, அது நம்மளுடைய ஆட்சென்ஸுக்கு யூடியூப் தரப்புல இருந்து அந்த பணம் அப்படின்றது வரும். முதல்ல எவ்ரிடே ஏர்ன் பண்ற பணம் அப்படின்றது யூடியூப்லயே ஆட் ஆயிக்கும். ஒன்னுல இருந்து இல்ல 7 to 11 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதிக்குள்ள யூடியூப் தரப்புல இருந்து அந்த பணம் அப்படின்றது ஆட்சென்ஸுக்கு அனுப்பப்படுது. ஸோ ஆட்சென்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணம் அப்படின்றது 21ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய வங்கி கணக்குக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதுல எந்தவித மாற்றமும் வராது. இதுல கம்பல்சரி மாற்றம் வராது. ஒருவேளை எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அந்த பஞ்சாயத்து நடக்கும்போது யூடியூப் தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியா உங்களுக்கு அதை ஒரு மெயில் மூலியமாகவோ அல்லது ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ல நோட்டிபிகேஷன் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு தகவல் அப்படின்றத அனுப்பிடுவாங்க. சார், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது, ஸோ நீங்க அதை சரி பண்ணுங்க, இல்ல டாக்ஸ் ஃபைல் பண்ணுங்க. அதிகமா என்ன நம்ம வரும், இந்த டாக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி தான் வரும். அது கூட அதுக்காக பணம்லாம் நிறுத்த மாட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்துல மேபி அது நடக்கலாம், அப்படி இல்லைன்னா அது எந்த விஷயமும் கிடையாது. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை. சரி, இப்போ இந்த மெயில் வழியா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. அதாவது இந்த ஸ்கிரீன்ஷாட்ல எனக்கு யூடியூப் தரப்புல இருந்து எப்ப இந்த மெயில் வந்திருக்குது பாருங்க. அதாவது பேமெண்ட் சென்ட் அப்படின்றது கூகுள் ஆட்சென்ஸ் செக் யுவர் ரீசெண்ட் பே அவுட் அப்படின்றது எப்போ வந்திருக்குது, எனக்கு 7 PM அப்படின்றது வந்திருக்குது. 7 PM நைட் வந்திருக்குது எனக்கு. பட் எனக்கு ஏதாவது இதுல இருந்து பணம் அப்படின்றது வந்துருச்சு. அதாவது யூடியூப் தரப்புல இருந்து பணம் அனுப்பிட்டாங்க. அந்த பணம் அப்படின்றது எனக்கு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துச்சு, SBI அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஆமாங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க யூடியூப்க்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் கூட பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டவுட் இருக்குன்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு பேமெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா மதியம் 3:24 வந்துருச்சு. அதாவது மதியமே பேமெண்ட் வந்துருச்சு. ஆனா மெயில் எனக்கு ரிசீவ் ஆகல. நான் போய் யூடியூப்ல ஆட்சென்ஸ்ல போய் பாக்குறேன், ஆட்சென்ஸ்ல பணமே எடுக்கல. ஸோ பணம் அங்கே ஜீரோவா பண்ணல. ஆனா எனக்கு 10 மணிக்கு எனக்கு பணம் அப்படின்றது எடுத்துட்டாங்க. ஸோ அதாவது என்னன்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுல ஒரு மெசேஜ் வரும். அதாவது அதுல ஒரு M10 சம்திங் ஒரு அலர்ட் மெசேஜ் அப்படின்றது வரும். இன்வர்டு அப்படின்றது ஒன்று வரும். அந்த இன்வர்டு மெசேஜ் அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால எதுவும் எனக்கு இஷ்யூ கிடையாது, அது வந்துருச்சு. ஸோ அந்த மெசேஜ் வந்தோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது கண்டிப்பா பேமெண்ட் வந்துடும் அப்படின்றது. ஸோ இந்த இன்வெர்ட்லாம் என்ன, வைடு டிரான்ஸ்ஃபர்லாம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா நீங்க கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கான வீடியோ நான் போட முடியும். சரி, ஓகேங்க. இந்த மாதிரி எனக்கு அது வந்துருச்சு. ஸோ இப்போ யூடியூப்பை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஆட்சென்ஸ்க்கு அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னா 21ல இருந்து 26க்குள்ள நீங்க உங்களுக்கு அதுல ஜீரோ பண்ணாலும் சரி, ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்ல பணத்தை ஜீரோ பண்ணாலும் சரி, ஜீரோ பண்ணாட்டியும் சரி, உங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் வந்துடும். அப்படி எங்கேயாவது எரர் காமிக்குதுன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த தகவலை சொல்லிடுவாங்க. அந்த தகவல் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. கட்டாயம் உங்களுக்கு அந்த தகவல் அப்படின்றது அனுப்பிடுவாங்க, மெயில் மூலியமா அனுப்பிடுவாங்க. இந்த மெயில் வந்தாலும் வராட்டி உங்களுக்கு பணம் வந்துடும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலருக்கு மெயில் பணம் வராம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அப்படி மெயில் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா யூடியூப் தரப்புல இருந்து அதுக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அப்படி யூடியூப் தரப்புல இருந்து பணம் வரல அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன செய்யலாம்னா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க. அதாவது இந்த பணம் எப்போ தரமா ஸ்டாப் ஆகும், அதாவது 21 உங்களுக்கு ஆட்சென்ஸ் இருந்து மெயில் வந்துடும். ப்ராப்பர் சொல்றேன் நான், 21 ஆட்சென்ஸ்ல இருந்து மெயில் வந்துடும். 22 பாத்தீங்கன்னா காலையில 10 to 11 இல்ல ஈவினிங் 6 to 7 இந்த மாதிரி டைம்குள்ள பணம் வந்துடும். சில நேரம் எனக்கு 9 மணிக்கெல்லாம் எனக்கு வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு பணம் வந்துடும். ஸோ இப்படி வந்துடும். இது எப்போ வராமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாலிடே.
இந்தியாவில் ஏதாவது வந்து வீக்கெண்ட் வருது, அதாவது சனி ஞாயிறு வருது, சனி ஞாயிறு பேங்க் ஹாலிடே இருக்கு, இல்லை வந்துட்டு நேஷனல் ஹாலிடே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தருணத்துல மட்டும்தான் பே அவுட் அப்படின்றது ரிசீவ் ஆகாது. ஸோ மற்றபடி எல்லா நாளும் வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 22 தேதி. ஸோ இன்னைக்கு பணம் எனக்கு வர வேண்டியது. நாளைக்கு 23. அப்போ நாளைக்காவது அந்த பணம் வருமா? இன்னைக்கு வரல, இன்னைக்கு சனிக்கிழமை பேங்க் லீவு, ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு. அப்போ 22 எனக்கு பணம் வரல, அப்போ 23 வரலாம், அப்போ 24 கண்டிப்பாக வந்துருமா? இல்லை நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல. அமைதியாக தைரியமாக வெயிட் பண்ணுங்க. யூடியூப் தரப்புல இருந்து கட்டாயம் அந்த பணம் வந்துடும், நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய பணத்தை அவங்க எடுத்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே ப்ராப்பர் லீகலாக. நான் நேற்று வீடியோ யார் பார்த்தீங்கன்னு தெரில, நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். யூடியூப் அப்படின்றது இப்போ பார்க்கக்கூடியது கிடையவே கிடையாது. நம்ம ஆஃப்டர் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சுன்னா அதனுடைய தன்மையே வேற அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். மறக்காம அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. சரி, ஓகே. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. மெயில் வந்தாலும் வராட்டி நீங்க வருத்தப்பட தேவையில்ல. எதனாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த மெயில் வரும். எரர் மெயில் ஏதாவது வந்துச்சு, இல்லை ஆட்சென்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது அங்கே எரர் காமிக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்க யோசிக்கணுமே தவிர மற்றபடி வேற எதுக்கும் யோசிக்க தேவையில்ல. தைரியமா வெயிட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய பணம் உங்களுக்கு வந்துடும். பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணாம போயிடாதீங்க. அப்புறம் இதை பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு என்ன நினைப்பாங்க, ஸோ வந்துட்டு பணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நான் சொன்னபடியே பணம் வந்துருச்சுன்னா, ஸோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமாம் பிரதர், வெயிட் பண்ண பணம் வந்துச்சு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க என்ன நன்மையில பயந்துட்டு இருக்கீங்களோ அதே போலவே இந்த வீடியோ பார்க்க வரவங்க பயப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பணம் வந்துருச்சுன்னா. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. வேற ஏதாவது கேள்விகள் யூடியூப் தொடர்பாக இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒயர்டு டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், இந்த ரிமைண்டர் மெசேஜா இருக்கட்டும், இல்லை M10 அப்படின்றது வந்துட்டு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னா, பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் நல்லா இருக்கும் யூடியூப் கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்துட்டு உங்களுடைய வேண்டுகோளை கமெண்டா தெரிவிச்சுட்டு போங்க. ரொம்ப நன்றி.